அப்போ அந்த பிறந்த நாளுக்கு ஒரு சின்ன அந்த கேக் கடை பூட்டுத்தானே கடைசியாக இது வந்து இன்னொரு கவலைண்டா ஒரு பிறந்த நாளே வர்றது. எனக்கு மாசம் தான் 31 வயசு. கத்திரிக்காய், கேரட், கறிமிளகாய். இது வந்து டேவல் சிக்கன் சமைச்சா பாய் பாய் பாய். அம்மா அப்பா ஜெசி vlogs லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் மின்னக்கிட்ட ஆள் செய்திருக்கு. இதைத்தான் நான் உங்களுக்கு வந்து காட்ட வேணும். ஆனால் எனக்கு ஒரு தடவை மட்டும் கிஃப்ட் தரையில சுட்டு ஓ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வவுனியாவில் நிற்கிறேன். எல்லாரும் யோசிப்பீங்கள் வளமையாக வந்து இன்ட்ரோ வந்து ஜெஸ்ஸி தானே தாரவர் அப்படின்னு சொல்லி இந்த முறை இன்ட்ரோ நான் தாரேன். ஏனென்று என்ன காரணம்னு சொன்னால் இந்த வீடியோ எடுக்கிறதே அவருக்கு தெரியாது. அவருக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் மாதிரின்னு சொல்லலாம். ஏன்னா நாளைக்கு இன்றைக்கு நான் 13ஆம் தேதி இந்த வீடியோ எடுக்கிறேன். நாளைக்கு 14ஆம் தேதி 6ஆம் மாதம் வந்து ஜெஸ்ஸி vlogsக்கு பிறந்த நாள். அப்போ அந்த பிறந்த நாளுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸாக ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் மாதிரி செய்வோம்னு நான் ஆசைப்பட்றேன். அது ஒரு மெமரியாக இருக்கட்டும்னு சொல்லி தான் இந்த வீடியோ நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கோம். இது எனக்கு எடுக்கிறது வந்து அவர்கிட்ட தங்கச்சியை கூப்பிட்டு நான் அவர்கிட்ட வீட்டை நிற்கிறார் என்ன சொல்லிட்டு வந்து நான் சொன்னால் அவாவும் நானும் எனக்கு ஒரு அலுவல் இருக்கா பட் அவனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரணுன்னு சொல்லி போட்டு வந்திருக்கோம். என்ன செய்ய போகிறோம்டா இப்போ நாங்கள் போய் அவருக்காக என்னென்ன செய்கிறோம்ன்றதை இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. இன்றைக்கு வந்து அவருக்கு என்ன வேண்ட போகிறோம் என்ன செய்ய போகிறோம்ன்றதையும் பார்த்துட்டு நாளைக்கு வந்து அவர்கிட்ட பர்த்டே செலிப்ரேஷன் ஃபங்க்ஷனை நாளைக்கு பார்ப்போம் இந்த வீடியோவில். சரி ஓகே வாங்க நாங்கள் போய் இப்போ என்ன செய்ய போகிறோம் அவருக்காண்டி என்னென்ன நான் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன கிஃப்ட்டுன்ட்டு சொல்லலாம். அது என்ன பண்ணுறேன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். எங்கே போகிறோம் முதலாவதான்னு சொன்னால் கேக்குக்கு ஆர்டர் கொடுப்போம்னு சொல்லி போய் கொண்டிருக்கிறோம். ஏன்டா இப்போவே நேரம் பார்த்தீங்கன்னா 2 மணி ஆச்சு. நான் திடீரென்று தான் இந்த பிளான் வெளிக்கிட்டது செய்வோம் அப்படின்னு சொல்லி அதால் நாளைக்கு வேணுமென்னா இன்றைக்கு ஆர்டர் கொடுக்கணும். முதலாவதாக நாங்கள் கேக் கடைக்கு போவோம். பிரச்சனை என்று சொன்னால் நான் எங்களோட ஊரில் இருக்கிறதுல ஒரு கடை ஒன்று இருந்தது நல்லா இருக்குன்னு டேஸ்ட் அதுக்கு தான் வந்தேனா. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கடையை போட் இல்லாமல் எடுத்து கடையே பூட்டிட்டினோம். சரி வாங்க அப்படியே நாங்கள் இன்னொரு கேக் கடைக்கு போவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பமே இப்படி இருக்குதே. சரி பார்ப்போம் அடுத்த இடத்துக்கு போவோம். நாங்கள் ஏதாவது நான் தனியாக vlog செய்கிறேன். இதில் ஏதாவது பிழை இருந்துச்சுன்னு சொன்னால் மன்னிச்சு கொள்ளுங்கோ. இதுதான் என் முதலாவது தனியாக செய்கிற vlog. ஓகே இப்போ பார்த்தீங்களேன்னு சொன்னால் இன்னும் ஒரு இடத்துக்கு கேக்குக்கு போகிறோம். ஒரு ஆட்கள்கிட்ட கேட்டு நாங்கள் ஒருக்கா இந்த வீட்டில் சாப்பிட்டு இருக்கிறோம். அப்போ அதை பார்த்துட்டு போகிறோம். இப்போ என்னென்னு பார்த்தீங்களேன்னு சொன்னால் அந்த கேக் கடை பூட்டுத்தானே. அப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கணும் தானே என்றதுக்காண்டி நாங்கள் ஒரு ஆட்கள்கிட்ட கேட்டு ஒரு கேக் கடைக்கு போகணும். எனக்கு இடம் தெரியும். இப்போ பேரை கேட்டு இந்த கூகுள் மேப்பில் அடிச்சுட்டு இருக்கிறேன். அதை பார்த்து போக போகிறேன் கேக் கடைக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே என்ன விஷயம் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த கேக் கடை இல்லை ஒரு வீட்டில் ஒரு அக்கா செய்கிறவா. இது எனக்கு ஏற்கனவே தெரியும். எங்களோட வெட்டிங் கேக் முதல் நிறையத்துக்கு நாங்கள் வேண்டியிருக்கோம். அந்த பேரை நான் கனநாள் இதில் மறந்துட்டேன். இப்படி வர ரோட்டை நாங்கள் இதெல்லாம் சுற்றி வந்துட்டோம். அவைகளோட இந்த போட்டில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கதைச்சு நாங்கள் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் ஓடர்ஸில் இருக்கிறோம் வாரம்னு சொல்லியிருக்கிறோம். நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். வந்தோடனே என்ன கேக் எப்படி ஆர்டர் பண்ணுறேன்றதை பார்ப்போம். இப்போ வந்து அந்த அன்னாரால் தான் வந்தவர். ஓகே நல்லா கதைச்சார். நாங்கள் கேட்ட இதில் இந்த ப்ளூபெரி இதில் அவர் எசன்ஸ் அது முடிஞ்சுதான். நாளைக்குண்டா பட்டர் கேக் மட்டும்தானா அவைலபிளில் இருக்குமான்னு சொல்லி சொன்னார். அப்போ ஓகே நாங்கள் அதையே ஆர்டர் பண்ணிடுவோம்னு சொல்லி ஆர்டர் பண்ணியாச்சு. அப்போ அவர் நான் கொஞ்சம் டிசைன் சொல்லியிருக்கேன். நான் இப்போ சொல்லலை. நாளைக்கு நான் என்ன டிசைன் கொடுத்துனான்ன்றது நாளைக்கு கேக் கட்டிங்கில் பார்க்கலாம். தான் அனுப்பி ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்ன மாதிரி என்று அனுப்புகிறேன். நீங்கள் அதுக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கார். ஓகே இப்போ கேக் அலுவல் முடிஞ்சுது. அடுத்ததாக ட்ரெஸ் எடுக்கணும். ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கிறேன். ஆல்ரெடி ஒரு புது ட்ரெஸ் இருக்குது. என்ன செய்வோம் அப்படி கடைக்கு போயிருக்கா விதையில் பார்த்து அதுக்கிட்ட மாதிரி வேண்டுவோம்னு ஒரு பிளானில் இருக்குது. அடுத்ததாக உடுப்பு கடைக்கு போகும். ஓகே இப்போ நாங்கள் உடுப்பு எடுப்போம் வந்திருக்கிறோம். அது ஒரு கடை 2 கடை இருக்குது. ஏதாவது ஒரு கடைக்கு போய் பார்ப்போம். கடைக்குள்ளே போனோம். கடைக்குள்ளே ஆக்களும் இல்லை. அதுக்குள்ளே ஃபுல்லாக ஷர்ட் தான் இருக்குது. சரி பக்கத்துலேயே ஒரு கடை இருக்குது தானே வாங்க அதுக்காக போவோம். அந்த கடையில் போய் பார்த்து நாங்கள் எனக்கு தெரியும் தானே ஜெஸ்ஸி vlogs என்ன மாதிரி உடுப்பு போடுவாருன்னு. அவர்கிட்ட டேஸ்ட்டுக்கு டிஷர்ட்டுகள் அங்கே இல்லை. அதால் பாப்போம் இந்த கடைக்கு பார்க்க வந்துட்டீனம் போல் இருக்குது. போய் கேட்டுப்போம் என்னடா இதில் இல்லை படிவான இருக்குது இல்லை மேல் கடையிலையோ இன்னும் தெரியல. வாங்க தனியாக போய் பாய்ஸுன்ற கடையில் பாய்ஸு கொடுப்படுக்கிறன்ற ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குது. சரி போவோம். இப்போ அந்த கடைக்கு போனால்
அவை சொல்லிச்சுன்னா மேலே வாங்குவோம், மேலே தான் டிஷர்ட் இருக்குண்டு. இன்றைக்கி ஃபுல்லாக இன்னும் தெரியும் எங்களுக்கு அலைச்சலாக இருக்குன்னு. கேக் கடைக்கு போனால் கேக் கடை பூட்டு, உடுப்பு கடைக்கு வந்தால் அது பிடிக்குது இல்லை. உடுப்பு பார்த்தோன்னு இருக்கோம், எனக்கு நம்ம எது செலக்ட் பண்ணுறேன்ட்டு தெரியல. ஆனால் இனியும் இலையில இந்த கடையிலேயே பார்த்து ஏதாவது வந்து செலக்ட் பண்ணி எடுப்பேன். இப்போ எனக்கு கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு 2 நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் சைஸ்க்கு இருப்போம்னு சொல்லி. ஜெஸி உலகத்துக்கு உண்மையாக பிடிக்குதோ ஆனால் அவர் டிஷர்ட் தெரியும், நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. உடுப்படுக்க போனால் உங்களை என்னை விட நிறைய தேடி எடுத்தார். 2ல் எது பிடிக்குதோ அது கேட்பேன். அப்போ நான் இதை சைஸை கேட்டுட்டேன். கடைசியாக இது வந்து இப்போ வந்த மாடல் என்னன்னு நான் சொன்னேன். அப்போ இதை எடுப்ப மட்டும் நான் இருக்கிறேன். 2ஆலும் மனசுக்கு ஒரு இதாக இருக்குது, பிடிக்குமோ பிடிக்காதோ என்னென்னு தெரியல. ஓகே, எனக்கு இது பிடிச்சிருக்குது, சைஸும் ஓகே நல்லா தான் இருக்குது. அப்போ நான் இதை செலக்ட் பண்ணியிருக்கேன், இதை எடுப்போம்ண்டு. எங்களை நிறைய இருக்குது. ஆனால் எனக்கு உண்மையாக எனக்கு ஃபஸ்ட் டைம் தனியாக இப்போ எல்லாம் கூட அவரோட வந்து எடுக்கிறதால தனியாக வந்திருக்கேன். எனக்கு தெரியலை, நான் பார்க்குறேன். இதையே நான் எடுக்கிறேன்னு கொண்டே இப்போ இன்றைக்கி கொடுக்கக்கூடாது, நாளைக்கு தானே கொடுக்கணும். அப்படி பிடிக்கலையே என்று சொன்னால் மில்லோட கொண்டே கொடுப்பேன் மாற்றிட்டு. ஓகே, உடுப்பு எடுத்துட்டேன். இன்றைக்கு விளான் தான், நாளைக்கு தான் இனி அவட்ட பர்த்டே, நாளைக்கு தான் இனியும் சமைக்கிறது எல்லாம் செய்யணும். நீ இந்த தொடர்ச்சியை நாளையான் வீடியோவில் பாருங்கள். இப்போ அடுத்த நாள் இன்றைக்கி ஜெசிலட்சுமி பிறந்த நாள். இன்றைக்கு எங்கே பார்த்தோன்னா கோயிலுக்கு வந்திருக்கிறேன். இப்போ அவரான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறார். டிஷர்ட்டை நான் வீடியோவில் காட்டையில் உங்களுக்கு ஆனால் விடியவே போடுறதுக்கு கொடுத்துட்டேன். அவருக்கு நல்லா பிடிச்சிருந்தது, போட்டுட்டு வந்திருக்கிறார். பார்ப்போம் இப்போ அவர்கிட்டயே கேட்போம் இப்படி இருக்குது என்று கேட்போம். உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மிக்க நன்றிகள். இன்றைக்கு 2வது தடவை பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். அதே மாதிரி டிஷர்ட் நல்லா இருக்குது. உண்மையிலுமே நான் எதிர்பார்க்கல, கூடுதலாக நான் இப்படி தான் போடுவேன். அதுக்காக தான் நான் போய் தேடி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதோட என்னுடைய 31வது பிறந்தநாள். இதோட கல்யாணி வந்து 2வது பிறந்தநாள். என்ன கல்யாணம் கட்டினா பிறகு 2வது பிறந்தநாள். உண்மையிலுமே வந்து சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு கவலைண்டா ஒரு பிறந்தநாளையும் வர்றது. அந்த பிறந்தநாள் வர்ற நாள் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கொஞ்சம் அடிவடும். அது எல்லாத்த பிறந்தநாள்லையும் அப்படியா இல்லை எந்த பிறந்தநாளில் மட்டும்தான் அப்படியான்றது தெரியலை. சரி, என்னென்ன சந்தோஷம் இருக்கிறத வச்சு வாழ பழகுவோம். இப்போ வந்து கோயிலுக்கு வந்த நாங்கள் ஐயா வந்து காணலைண்ணே, ஐயா வந்து காணலை. நாங்கள் 2 நாள் வந்து கும்பிட்டுட்டு அதுக்கு பிறகு கல்யாணி நிறைய பிளான்களை வந்து போட்டிருக்கா. என்னோட டிஸ்கஸ் பண்ணின்றதில் என்னோட சண்டை போட்டு நான் இதுதான் செய்வேன் அப்படின்ற மாதிரியே முடிவு எடுத்திருக்கிறா. சரி, என்னென்ன செய்ய போகிறான்றது எனக்கு இப்போ வரைக்கும் உண்மையில் தெரியலை. என்னென்ன சர்ப்ரைஸ் வச்சுருக்கா, சர்ப்ரைஸ்ன்றது இருக்காது, ஏன்னா பட்ஜெட் வந்து 2 பேர்ட்ட இல்லைன்றது எனக்கு தெரியும். முடிஞ்ச சின்ன செலிப்ரேஷனை வந்து நாங்கள் பார்ப்போம். இப்போ போய் கோயிலை கும்பிடுவோம். சரியா? அப்படியே வாங்க. குறிப்பாக வந்து எங்கே போகிறண்டாலுமே வந்து இந்த கோயிலில் நிப்பாட்டி வந்து தான் நாங்கள் கும்பிட்டுட்டு போவோம். பிள்ளையார் கோயில் அதே மாதிரி தான். நல்லது கெட்ட ரெண்டாலும் பிள்ளையார்ட்டே வந்துட்டு போகிறது. பிள்ளையார்ப்பா எல்லோரும் நல்லா இருக்கணும், அவ்வளோதான் நான் வேண்டிக் கொள்வேன். நான் நல்லா இருக்கணுன்றது எப்பயுமே வந்து வேண்டிக் கொள்ள மாட்டேன். இந்த சந்தன பூசைக்குள்ள வந்து இருக்கிற ஒரு இது, இந்த மரதடி விநாயகர் ஆலயத்தில் வந்து சந்தன கட்டை தான் முதல்ல கோயில் கும்பிடல கதைக்காம மன திருப்தியோட கடவுளை கண்ணு மூடி கும்பிடுவோம். சரி, ஓகே. எனக்காக சேர்த்து கையாளி வந்து கும்பிட்டுட்டு இருக்கோம். இங்கே தமிழ் மக்கள் மட்டுமில்லை, சிங்கள மக்களும் வந்து இந்த இடத்துல கும்பிட்டுட்டு போயிடும். இது ஒரு சக்தி வாய்ந்த கோயில். அப்புறம் பக்தி பரவசம், மத்தியான மச்ச பரவசம். பிறந்த நாள் என்றாலே அப்படித்தானே. சரி, இதுக்கு பிறகு என்ன பிளான்? உங்களோட பிளான்? இதுக்கு பிறகு அங்கால வந்து கதைப்போம், கோயிலை வச்சு கதைக்க. என்ன பிளான் அடுத்தது? கூட பிறகு சமைக்கணும் மதியம். என்ன சமையல் பிளான் பண்ணியிருக்கிறீங்க? சமைச்சா பிறகு காட்டுறேன். அப்படி இல்லை, சிக்கன் தான் வளமையா. பிறந்த நாள் என்றாலே சிக்கன் தான், சிக்கன் கறி அதில் செய்வோம்ண்டு. வீட்டையும் 2-3 பேர் வருவினம். வளமையாக வரங்கிட சின்ன சின்ன பிள்ளைகளும் வருவினம். அதோடைய வீட ஃபேமிலி எல்லாருக்கும் இன்றைக்கு எந்த கையால் சமைச்சு கொடுக்க போகிறேன். ஆனால் நல்லா செய்வா. எனக்கு வாழ்ந்த பிடிச்சது வந்து சிக்கன் கறியும் டெவலும் வந்து சூப்பர். டெவல் யார்கிட்ட செய்து போல? ഞാൻ താൻ പറയുന്ന മച്ചാറുണ്ട് ഓക്കെ அதுக்கு சரி, இன்னும் வேண்டியல்ல நான் தான் வேண்டோம். சரி, கையாளி முதலாவது மரக்கறி கடைக்கு வந்திருக்கிறீங்களா? என்ன வேண்ட போறீங்க? மரக்கறி வெள்ளைக்கறிக்கும் டெவலுக்கும் அதுக்கும் வேண்டோம் மரக்கறி. எனக்கு மாசம் 31 வயசுல 31 கறி சமைச்சு தரணும் தான் எனக்கு தெரியும். இதெல்லாம் எங்கே யோசிக்கிறேன், வீடியோவில் பார்க்குறேன். சரி, அதுக்காக அப்படி சமைக்கிறதுக்கு நல்ல ரெஸ்டாரண்ட்டில் போய் மாதிரி ஜாலியாக இருந்து சாப்பிட்லாம். எனக்கு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருந்து சாப்பிடணும், அதுதானே கல்யாணத்துக்கு அப்படி இல்லை. ஆனால் இது செலவு நான் யோசிக்கிறேன். எனக்கு இந்த கறிமிளகாய், எனக்கு இந்த கத்திரிக்காய், கறிமிளகாய்
மாடி போச்சு. நாள் வந்து மரக்கரை சமைத்தாலும் ரெண்டு பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து வெண்டைக்கு மரக்கரையில் வந்து சாப்பிடும் கூட எனக்கு தயாரணி கடைசி என்ன வேண்டும் நீங்கள் கத்தரிக்காய் கேரட் கறிமிளகாய் நான் மரக்கறிக்கு முருக்கங்காய் பார்த்தேன் நான் கூடாது 50 கடையில் சரி சிக்கன் அடுத்ததுங்க சிக்கன் சிக்கனா ஓகே இப்படி என்ன பாருங்க பக்தி பரவசமாக வந்து இருக்கிறேன் இதில் வந்து சிக்கன் கடை எங்கே பிளான் எங்களோட ஊர்லேயே ஒரு கடை பக்கத்தில் நல்லா இருக்கு என்ன நல்லா இருக்கு இங்கே டவுனுக்கு கட்ட ஐஸுக்கு வச்சு தெரியுது உடனே சரி கையாள் போய் சிக்கனை வந்து வேண்டிட்டு வாங்க. ஓ நாங்கள் இதை வச்சுருங்க. எவ்வளோ வேண்ட போகிறீங்க? எத்தனை பேரை இன்வைட் பண்ணியிருக்கிறீங்க? எங்களோட ஃபேமிலி தானே பார்த்து வேண்டும். பெரும்பாலும் இந்த நானே வந்து இப்போ சிக்கன் வந்து சாப்பிட்றது வந்து குறைவு. சிக்கன் ஏன்னா வந்து எல்லாத்தையும் அளவோடையே சாப்பிட்டு கொள்வோம். சரி கையாளனி எவ்வளோத்துக்கு வேணுங்க? 2460. எவ்வளோ 1 கிலோ சிக்கன்? 1.5 கிலோ வேணும். 1 கிலோ சிக்கன் எவ்வளோ? தெரியாது. 1200 தெரியாது. சரி இதுக்கு பிறகு வந்து அரிசி வந்த கடைக்கு போயிட்டு அப்படியே வந்து கையாளி வந்து சமையல் செய்கிறத வந்து நீங்கள் அடுத்ததாக பார்க்கலாம். இன்றைக்கி சமையல் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி தரப்போகிற கையாளி இல்லை சமையல் இல்லை சும்மா செய்த அப்புறம் செய்ய காட்டுங்க என்னென்ன கறி எப்படி டெவல் செய்கிறீங்களேன்னு வீட்டை. சரி கையாளி இப்போ வீட்டை வந்து சமையல் நடக்குது. என்னென்ன நடந்துட்டு இப்போ வரைக்கும்? அது இப்போ பருப்பதுகள் வச்சுட்டேன். இறைச்சி கறி காய்ச்சிரு. இறைச்சி கறி ஓகே. மற்ற வேறு கொஞ்சம் குப்பியாக. சரி ஓகே. அப்போ நீங்கள் சமைச்சிட்டு வாங்க. சமைச்சிட்டு வந்து என்னென்னன்றதை எங்களுக்கு காட்டுங்க. பாரம்பரியமாக சமையல் போய் கொண்டிருக்கு. ஏன்டா இப்போ கெஸ்ட் வேற போயிடும். கெஸ்ட் யார் தெரிஞ்சாக்கல வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எல்லாருக்கும் டைமும் 12 மணியை தாண்டிட்டுது. சாப்பாடு நேரம் ஆகிட்டு ஒரு ஏரியா சமைச்சிட்டு பார்ப்போம். கையாளனி ஒரு 1.5 மணித்தியால போராட்டத்துக்கு பிறகு சமைச்சு முடிச்சாச்சு. என்னென்ன சமைச்சிருக்கீங்களா அப்படின்றத எங்களுக்கு காட்டுங்க. முதலாவது இங்கே இருந்து வருவோம். வெள்ளை சோறு. இது வந்து சிக்கன் கறி. இது பருப்பு. இது மண் சட்டிக்கு செஞ்சனா. இது வந்து டெவல் ஸ்பெஷல். இது கத்தரிக்காய் பால் கறி கேரட் சம்பல். இது வந்து கடலை கத்தரிக்காய் போட்டு ஒரு பிரட்டல் மாதிரி வச்சது. அப்பளம் மரக்கறி சாப்பிட்றாக்களும் இருக்கிறதால அது சமைச்சேன். சமைச்சேன். சரி இவ்வளோ சமைச்சிருக்கிறீங்க. எங்களுக்கு சாப்பாடு தருவீங்களா? இல்லை இனி சாப்பிட்றேன். நன்றிகள் சாப்பாடு தந்ததுக்கு. இந்தாங்க பாலு. இல்லை பார்த்து கொண்டு இருக்கு. அது கரெக்ட் சம்பல் தான் பிடிக்கும். இந்தாங்க நீங்கள் கொண்டு போங்க வீட்டை. பிடிக்குதாள். சரி நாங்கள் இப்போ சாப்பிடுவோம். முதலாவது வந்து இங்கே ஒரு ஆள் இருக்கிறார் சாப்பாட்டுக்கு. கேரட் சம்பளம் சோறு மட்டும் ஆளுக்கு காணும். இந்தாங்கப்பா சாப்பிடுங்க. மற்ற சிக்கன் கொடுக்கலாம் ஆளுக்கு. அதை கழுவிட்டு தான் கொடுக்கணும். ஏற்கனவே வந்து கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டார். அப்போதை அப்பளத்தை வந்து பறிக்கிறது ஆக்கள்கிட்ட ஒரு வாய் தான் சாப்பிட்டார் ஆசைக்கு. அதோட சரி இப்போ நாங்கள் கையாளனி என்னுடைய மனைவியார் சமைச்சு தந்த சிக்கன் கறியை வந்து நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். வாசனைகளெல்லாம் பலமாக தான் இருக்குது. இந்த கத்தரிக்காய் பால் கறி எதுக்காக வைக்கிறது? சிக்கன் சமைச்சா அது வைக்கிறது நானும் வச்சேன். டெவல் தொட முன்னே வந்து பார்த்திங்கன்னா கலண்டு வருது. நல்லா இருக்குது. ஆனால் சில இடங்களில் எப்படி அந்த இனிமேல் நெட்டை சாப்பிட்டா வினாகரியில் மட்டும் செய்வாங்க போல இருக்கேண்ணா. இவையிட்ட கேட்போம் நான் சமைச்சது எப்படி இருக்குன்னு. கிதேஷ் எப்படி இருக்கு பெரியம்மா சமைச்சது? நல்லா இருக்கான். தஸ்வின் ஜானு பாலு என்ன மாதிரி இருக்கு பெரியம்மா சமைச்சது? வாங்கடியப்பா நான் சாப்பிட்றேன் 2 பேச இருக்கிறேன் நான். சரி நாங்கள் ஒரேடியாக அப்படியே சாப்பிடுவோம். இதுக்கு பிறகு இவையிலெல்லாம் கிஃப்ட்டுகள் எல்லாம் கொண்டு வந்துருக்கிறோம். அதே மாதிரி வீட்டுக்கு விசிட்டரும் வருவாங்க. விசிட்டர்ஸ் வர முன்னமே வீட்டுக்காரன் சாப்பிட்றேன். சரி நாங்கள் சாப்பிட்டுட்டு ஃப்ரீ ஆகிட்டோம்டா அங்கே எல்லாரையும் பார்க்கலாம்டா. அவள் வர லேட் என்ன என்ன செய்றீங்க பாலு? அப்பளம் சாப்பிட்றீங்களோ? பாலு என்ன வேணும் பிள்ளைக்கு? அப்பளம் வேணுமா? அப்பளம் கொடுங்க. ஆறுதல் இருந்து சாப்பாடு நடக்குதான். வளைப்பை ஏற்றி வருகை தந்த செல்வியக்கா குடும்பத்தினருக்கு நன்றி. வந்து சாப்பிட்டாச்சு. இப்போ கேக் வெட்ட லேட் ஆகும்ன்றதால அவையில் போடும். சந்தோஷம் வந்தது. பாய். ஓகே அவையில் போன அப்புறம் ஒரு சம்பவம் உண்டு. இவர் வந்து தங்களோட வீட்டுக்கு தேவையான அம்மாவுக்கு அப்பாவுக்கு தேவையான
இதில் வந்து கட்டிட்டு போகிறேன். என்ன கொண்டு போகிறீங்க? சாப்பாடு. யாருக்கு? அம்மாவுக்கு அப்பாவுக்கு. நவையிலுக்கு பசிக்கும் தானே. என்ன சரி, இப்போ இதில் இருந்து வேலை இல்லாமல் நாங்கள் இப்போ வேறு ஒரு வீட்டில் இருக்கவங்களுக்கு இல்லை கெட்டப்பில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். எங்கட வீட்டை போயிடும். அங்கே தான் வந்து பின்னேரம் கேக் கட்டேண்ணே போய் குளிச்சு ரெடி அணிக்கணும் வேணே கேக் கட்டிங்கு. சரியா வெடியெல்லாம் வேண்டு கொளுத்துவோம். சரி ஒரு பாட்டு ஒன்று படிச்சு விட்டு போவேன். படியல் பாட்டு. பாட்டு தெரியாது. இப்போ இதுக்கு முதல்ல ஒன்று படிச்சு அப்பா ரன்னியனா அது கட்டட அடி பாடு கட்ட கட்டி பாரு கட்டட தோழி பாடு கட்டட பக்கத்தி இடுப்பா அண்ணி தம்பி. சரி ஓகே, நீங்கள் போயிட்டு வாங்க. சரி கயாலினி, கேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்க. என்ன கட்டம் என்ன டிசைன் வந்து செய்திருங்கள்? நேற்று வீடியோவில் எல்லாம் சொல்லியிருந்தீங்க. அவர் பார்த்துட்டார் வீடியோ. ஆனால் கேக் டிசைன் இன்னும் பார்க்கல. சரி, ஆனால் பாக்ஸ் எல்லாம் வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. எங்கே செய்திருக்கீங்க? சியாஸ் கேக் தானே? சியாஸ் கேக்கில் வந்து செய்திருக்கிறீங்க. ஓகே ஓகே, பார்த்தீங்களா? இதான் உங்களோட கேக். இதுதான் கேக். மை ஹஸ்பண்ட் ரெண்டு போட்டிருக்கு. மற்றது யூடியூப் ஜெஸி விலாக்ஸ், லைக் அண்ட் ஷேர் கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து போட்டிருக்கிறோம். என்னென்ன சொன்னீங்க இது பிளான்? நான் இப்போ யூடியூப் இப்படி தான் நாங்கள் யூடியூப் செய்கிறோம். இப்போ அந்த தீமில் வேணுமில்ல, அவர் கொஞ்சம் மாடல் பிக்சர் அனுப்புறேன்னு சொல்லி அனுப்பினார். அதில் நான் செலக்ட் பண்ணி சரி சரி இப்போ நாங்கள் எங்கள்ட வீட்டை வந்துட்டோம். குறிப்பாக வந்து இதுக்குள்ள சின்ன பிள்ளைகளோட தான் செலிப்ரேஷன் வந்து நடக்க போகுது. ஆனால் ஆக்களை வந்து இன்னும் காணல. இது வரட்டும். மற்ற அரேஞ்ச்மெண்ட்டுகள் எல்லாம் வந்து கல்யாணி தான் செய்து கொண்டிருக்காள். அதோட இந்த வெடிக்கிறதெல்லாம் வந்து 300 ரூபான்னு சொன்னதில்லை. அப்போ நானாக தான் பார்த்து வெட்டிட்டு வந்துட்டு மிளகு திரியும் குத்தி வைப்பேன். அது குத்துறது தெரியல. குத்துற காணல. ஐயோ விழுந்துட்டு போல இருக்கு. கேக் வெட்டுறதுக்கு முன்னுக்கு ஒரு முக்கியமான விஷயம். இவள் வந்து எனக்கு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கணும். கயாலினி கூட எனக்கு கிஃப்ட் தரையில. என்ன கயாலினி கூட தராத கிஃப்ட்டை வந்து எங்களுடைய செல்ல பிள்ளை தஸ்வின் வந்து கொண்டு இருக்க. என்ன கொண்டு வந்தீங்கள்? இப்போ பார்த்தீங்களா, முதலாவது இது என்ன பேருன்னு தெரியல. அடிக்கடி நானும் வந்து வேண்டி சாப்பிட்றது. அடுத்தது பாருங்கள், பொக்கெட்டுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து அப்படி தொடர்ச்சியாக வந்து கொண்டு இருக்குது. இங்கே பாருங்க, எனக்கு சூப்பி தடி கொண்டு வந்திருக்காங்க. சரி, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பவுக்கம். இது மொத்தத்துக்கு பாருங்க புள்ள மினக்கெட்டு அப்பாட்ட காசு வேண்டியிருக்கான் போல இருக்குது. நன்றியா நன்றி. பிரதான் வாழ்த்துக்கள் சொல்லல. வாழ்த்துக்கள் வந்து ஜானு வாவம் வந்து ஒரு கிஃப்ட்டை வந்து கொண்டு வந்திருக்கா. தச்சுண்ட அக்கா. சரியா, என்ன கிஃப்ட் எனக்கு? எந்த எத்தனையாவது பிறந்தநாள்? 31வது பிறந்தநாளுக்கு வந்து இங்கே பாருங்க மின்னக்கிட்ட ஆள் செய்திருக்கு. இதைத்தான் நான் உங்களுக்கு வந்து காட்ட வேணும். சொப்பின்ல வடிவாக கட்டி நாங்கள் கூட இப்படி சின்ன வயசில் கிஃப்ட்டுகள் கொடுத்ததில்லை. 90 கிட்ஸாக இருக்குங்களே. இதை வச்சுருக்கோம்மா பக்கத்தில் இல்லைங்க. இங்கே பாருங்க, பக்கத்தில் வாங்க காட்டுறேன். இங்கே எப்படி மின்னக்கெட்டு விஷ் யூ ஹாப்பி பர்த்டே மாமா விஷ் யூ ஹாப்பி பர்த்டே மாமா பர்த்டே மின்னக்கெட்டு ஒட்டி இதில் ஒரு என்பளப்பு பொண்ணுக்கு என்பளப்பில் எல்லாம் மின்னக்கெட்டு செய்து இதாக இருந்தது. எப்படி சொல்லிட்டு அடுத்தது முக்கியமாக இதுதான் கிஃப்ட். இதுதான் வந்து முக்கியமான கிஃப்ட். ஆனால் எனக்கு ஒருத்தர் மட்டும் கிஃப்ட் தரையில. ரைட், கிஃப்ட் என்னென்னு பார்த்தீங்களாண்டா, டொபியை வந்து ரெண்டாக வந்து கட்டி இருக்கணும். இது இப்படி நிறைய டொபியை வந்து இதுக்குள்ளே இருக்குது. அதில் வந்து கட்டி இருக்கணும். நன்றி. சரி, நாங்கள் இப்போ முக்கியமான தருணத்துக்கு வந்திருக்கிறோம். கயாலினி வருகைதார்கள் பக்கத்தில். கயாலினியோடைய வந்து இந்த பர்த்டே செலிப்ரேஷனை வந்து செய்வோம். கயாலினி தான் இதுக்கான முற்று முழுதான காரணம். நன்றிகள். சரியா, இப்போ நாங்கள் இதை கொளுத்துவோம். அம்மா சுட்டுட்டு நெருப்பட்டி தான். சரி, இது லைட்டரில் வச்சு கொளுத்துட்டா ரெண்டு நெருப்பில்ல வரும். சரி இது கொளுத்துறதே பெரிய ப்ராஜெக்டாக இருக்கும் போல இருக்குது. நெருப்பட்டி இல்லையா வீட்டில்? சரி, இப்போ 2 பேரும் வந்து கொளுத்தி பார்த்தனால வந்து எங்களால் வந்து எங்கே நிற்கிறேன் பக்கத்தில். சரி, இப்போ 2 பேரும் வந்து கொளுத்தி பார்த்தனால சட்டியே வரையில நெருப்பட்டியால் வந்து கொளுத்தணும் போல இருக்குது. காற்றுக்கு வந்து ஒரு பக்கம் இழுத்து கொண்டு போகுது. அதான் பிரச்சனை. சரி, இப்போ தீப்பெட்டி திரும்பவும் என்னடா இப்போ தீப்பெட்டி திரும்பவும் இருந்தாலும் வந்து கொளுத்தலாத போல இருக்கு. ஒரு வாரம் ஏதாவது 10 எரிதாட்டு 10 தாண்டு பார்ப்போம். அதுவும் வந்து புஷ்வானமாக போச்சு. என்னடா அப்பா ஒரு இதுலேயே வந்து இவ்வளவு கேக்கு தாரு. காற்று வந்து குறைவு, ஆனாலும் வந்து ஒரு கோவர். இப்போ 10 மணி நினைக்கிறேங்க ஆளி. இல்லாட்டி நாங்கள் மெட்ட பழம் வச்சு ரைட் கொளுத்தியாச்சு. ஹாப்பி பர்த்டே பாட்டு படிக்கல. டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ
Happy birthday dear Jessie Vlogs. Jessie, happy birthday to you. நன்றிகள் சரியா சரி அதை நாங்கள் அப்படியே எடுத்து கீழே வச்சிருவோம். முதலாவது கேக் கட்டிங்க முக்கியமான ஒன்று அடிக்கலையே அது கேக் கட் பண்ணிக்க கட் பண்ணிக்கலையா சரியா சரியா கயாலினி கேக் கட் பண்ணுற நீங்கள் அதை அடிங்க சரியா ரைட் 1 2 ஓ சரி நல்ல சத்தத்தோடு தான் வந்து வெடிச்சது நல்லா இருந்தா ஃபோட்டோலாம் எடுக்கலையே இப்போ சரி இப்போ இந்த முதலாவது கேக்கை வந்து கயாலினிக்கு வந்து தீர்த்த போகிறேன். கயாலினி தான் அந்த க்ரீமெல்லாம் நல்லா வச்சிருக்கிறேன். எனக்கு க்ரீம் வேண்டாம். இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? கேக் மட்டும் ஓகே நன்றி சரி ஓகே அடுத்து அப்படியே வாங்க எங்களுடைய டீம் எல்லாம் வாங்க நன்றி கேமராமேன் எல்லாமே வந்து புதுசு ரெக்கார்ட் மெயினான இப்போ கன நேரமாக பார்த்துட்டு இருக்கிறேன். வாங்க மெயினான ஆள் வந்து வந்துட்டார். இவருக்கு தான் இந்த கேக்கை வந்து தீர்த்தவன். பலு என்ன விருப்பம் இல்லாமல் சாப்பிட்றாய் இது என்னன்னு பார்க்குறான் அவள் கேக்கை தான் வந்து தீர்த்தவனும் விருப்பமே இல்லாமல் சாப்பிட்டு கொண்டிருக்கான். என்னப்பா பயந்துட்டான் வெடிச்சத்தோட ஆள் பயந்துட்டு போல இருக்காட. சரி அடுத்து இப்போ வந்து சின்ன படியங்களோட டீம் அப்படியா போஸ் கொடுங்க திருப்பியும் வந்து உனக்கு கேக் தீர்த்தோணுமா இந்த அப்பயும் வந்து சாப்பிட்றா அடைஞ்சு சரி மற்றாக்களுக்கு வந்து தீர்த்தோம் கேக்கு. நாங்கள் கிதேஷ் நாங்கள் தஸ்வின் எல்லோரும் அப்புறம் வெட்டிட்டு சாப்பிடுவோம் என்ன நாங்கள் ஜானு சரி ஓகே எட்டு பார்க்கலாம் பால் கேக் வேணுமா வந்தா சரி இப்போ வந்து இவர் வந்து வந்துட்டார். எனக்கு வந்து இவர் கேக் தீர்த்தோணுமா இப்படி பாதி என்னையும் சாப்பிடு இப்படியா அதுக்காக தான் தீர்த்த வந்தது. சரி ஓகே தச்சுன்பா இல்லை நான் அப்போதே எல்லாரும் ஒன்றா விட்டுட்டேன். இவரை சின்ன பையனாக நீங்கள் பார்த்துருப்பீங்க பெரிய ஆளாக வளர்ந்துட்டான். நன்றியா வெல்கம் சாப்பிடு வெட்டி தருவோம் பிள்ளைகளுக்கு. ஓகே இப்போ கேக் எல்லாம் வெட்ட போகிறோம் இதெல்லாம் எடுத்து வைக்க போகிறேன் ஏதாவது கூட. ஆனால் உண்மையிலுமே நல்லா இருக்கு கேக் இந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கு. ஓ நல்லா நான் வேறு தான் ஓட இருந்தா அந்த உண்மையில எனக்கு இது ஒரு விஷயம் தெரிஞ்சவன் இது என்னது எனக்கு தெரியும் சாப்பிட்றது குண்டு சி இது சாப்பிட்றேன் ரப்பர் இஞ்சு கடிச்சு பாருங்க என்ன நடக்கட்டும் இல்ல ரப்பரா படிவுக்கு வைக்கிறது ரப்பர் இந்த பாருங்க இதுல கடிச்சு பாத்துறாங்க சொன்னா ரப்பர் ஓய் இங்க பாருங்க ஆளுங்க காலுக்குள்ள என்ன பெரியம்மாண்ட செல்ல பிள்ளை டேட் இது சாப்பிடுறதானா இது அந்த சுகர் போல்னு சொல்றது சுகர் போல் ஓகே சாப்பிட்டு காட்டுங்க. இப்படி வெட்டினா எத்தனை பேர் காணும் இவ்வளோதான் வேற கேக்கு வந்து நாங்கள் வேண்டியில்லை. இங்க பாருங்க ஹலோ எல்லாம் உடைய போகுது என்ன செய்றீங்க இந்தாங்க இதை வெட்டிங்க சரி இப்போ கேக்கை வந்து நான் சாப்பிடுவேன் ரொம்ப சூப்பராக இருக்குது வெட்டி கையெல்லாம் கிரீம். அதோட இந்த தருணத்தில் கயாலினிக்கு வந்து நன்றியை சொல்லிக்கொண்டு கயாலினியோட 2வது பிறந்தநாள் உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சிம்பிளாக எங்களுக்கு இருந்த பட்ஜெட்டில் வந்து நாங்கள் கொண்டாடி முடிச்சிருக்கோம். இதே சந்தோஷம் தான். அதோட இந்த வீடியோ வந்து முடிக்கிறோம். கேக்கை வந்து அப்படி எல்லோரும் வந்து சாப்பிடுவோம். ஒரு சொச்ச பேர் இருக்கீங்க நம்ம வீடியோ வேறு சரியா அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.